வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உயிரில் கலந்த உறவே கதையின் 16வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இதுவரை தோல்வி என்பதே அறியாதவன் முதலாக தன்னால் அது தேவனுக்கு ஏற்படுவதா என நினைக்கும் போதே ரோஜாவின் மனம் மிகுந்த வேதனை அடைந்தது. அப்போது தேவா பட்டாபியை அழைக்க உள்ளே சென்றவன் தான் கொண்டு வந்த கோப்புகளை அவனிடம் கொடுத்தான். அதை பார்த்த தேவா, நாம் எதிர்பார்க்கும் தகவல் இதில் இல்லை பட்டாபி. திட்டம் போட்டு காய் நகர்த்தி இருக்காங்க. இந்த சாட்சியை நான் நம்புனேன், அதான் பெரிய தவறு என அவனிடம் புலம்பியவன், சரி நீ நம்ம அமிர்தலிங்கம் ஆபீஸ்க்கு போ. அங்கு சுப்ரீம் கோர்ட்டில் 1996 இது போன்ற ஒரு வழக்கின் தீர்ப்பு நகல் இருக்கும், அதை வாங்கிட்டு வா என்றான். சார் என பட்டாபி ஏதோ சொல்ல வேகமாக நிமிர்ந்த தேவாவின் பார்வையில் அனல் கக்க, ஏன் இன்னும் இங்கே நிற்கிறாய்? எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, பார்க்கலாம் நானா இல்லை அவனா என்று என சொல்லும் போதே அவனது நரம்புகள் துடிக்க, முகத்தில் கோபத்தின் ஜுவாலை கொழுந்து விட்டு எரிய ஒரு நிமிடம் பட்டாபியே நடுங்கி போனான். எதுவும் சொல்லாமல் சிறிது நேரம் பட்டாபி அங்கே நின்று கொண்டிருந்தான். நிமிர்ந்து பார்த்த தேவா, இன்னும் செல்லாமல் இங்கே என்ன பண்ணுகிறாய் என எரிச்சலுடன் கேட்டான். சொல்லலாமா வேண்டாமா என்று ஒரு நிமிடம் யோசித்த பட்டாபி பின்னர் மெதுவாக, இல்ல சார், அது நம்ம ரோஜா இங்க இருக்காங்க, மதியமும் ஏதும் சாப்பிடல, இப்பவும் நேரமாயிடுச்சு, பாவம் ரொம்ப களைச்சு போயிட்டாங்க, அதான் அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டீங்கன்னா என ஒரு வழியாக சொல்லி முடித்தான். என்னது ரோஜாவா என்றவன் அப்போதுதான் அவளை அழைத்து வந்தது ஞாபகம் வர, அவள் இன்னும் வீட்டுக்கு போகவில்லையா என சொல்லிக்கொண்டே வேகமாக எழுந்தவன், அவளை யாரு இங்கே இருக்க சொன்னா என கத்திக்கொண்டே அறையை விட்டு வெளியே வந்தான். அப்போது ரோஜா சோர்வில் மேஜையில் படுத்திருந்தாள். அதை பார்த்ததும் தேவாவிற்கு ஆத்திரம் அதிகமாக வர வேகமாக அருகில் வந்தவன் அவள் கைகளை பிடித்து எழுப்பி நிறுத்தினான். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நேரமாச்சுன்னா கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியது தானே. இது என்ன ஆபீஸா இல்ல தூங்குற இடமா? அவன் இங்க எவ்வளோ பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கா, நீ தூங்கிட்டு இருக்க. வேலை செய்யத்தான் உன்னால முடியாது, உபத்திரவம் செய்யாம இருக்கலாம் இல்லையா? நீ சாப்பிடாம இருக்கிறதால இங்க ஏதும் நடந்துட போறதில்ல. இந்த மாதிரி சிம்பதி கிரியேட் பண்றதை விட்டுட்டு வேற வேலையை பாரு என கோபத்தில் பேசிக்கொண்டே சென்றவன், பட்டாபி இவளை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு, வேண்டாம் இவ ஆட்டோல போகட்டும், நீ போய் அந்த நகலை வாங்கிட்டு வா என சொல்லிவிட்டு, நீ இடத்த காலி பண்ண முதல்ல, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ வேற என சலித்தபடியே ரோஜாவை பார்த்து சொன்னவன் திரும்பி பார்க்காமல் அறைக்குள் நுழைந்தான். சோர்வில் சற்று கண் அசந்தவள் அவன் வேகமாக எழுப்பியதில் முதலில் அவன் சொல்வது புரியாமல் விழித்தவள். சிறிது நேரத்திற்கு பின்தான் அவன் தன்னை திட்டுகிறான் என தெரிய, என்ன சொல்கிறான் என உணரும் முன்பே அவன் பேசி முடித்துவிட்டு உள்ளே சென்று விட்டான். சிறிது நேரத்தில் அவனது அறை கதவை யாரோ தட்ட, இந்த நேரத்துல யாரு என சலித்தவாறே உள்ள வாங்க என சொல்லிவிட்டு தனது வேலையை தொடர்ந்தான். சில மணித்துளிகள் சத்தம் ஏதும் இல்லாமல் இருக்க நிமிர்ந்து பார்த்தான். அங்கு ரோஜா நின்று கொண்டிருந்தாள். ஹே, நீ இன்னும் போகலையா? ஏன் இப்படி பண்ற? என நிம்மதியா வேலை செய்ய விட மாட்டியா என சலித்து கொண்டவன் பட்டாபி என கத்த, நான் உங்களோட தானே வந்த, நீங்க கிளம்பும் போதுதான் நானும் கிளம்புவேன் என அழுத்தமாக அவன் முகத்தை பார்த்து சொன்னாள் ரோஜா. கத்திக்கொண்டு இருந்தவன் சட்டென்று அமைதியாகி அவள் முகத்தை பார்க்க, அதில் இருந்த உறுதி மற்றும் கண்களில் தெரிந்த கெஞ்சல் அவனை ஏதோ பண்ண, இங்க பாரு ரோஜா, உனக்கே தெரியும், வேலைன்னு வந்துட்டா நான் நானாகவே இருக்க மாட்டேன், அதுவும் இப்போ என நிறுத்தியவன், அதுக்கேத்த மாதிரி நீயும் இப்படி பண்ற ரோஜா. நீ மேஜையில அப்படி படுத்திருந்ததை பார்த்ததும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு, அதான் கோபத்துல பேசிட்டேன். சரி உட்கார், கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுற என சற்று பொறுமையாக சொன்னவன் அந்த அரை மணி நேரத்திற்குள் அவனுக்கு 50 அலைபேசி அழைப்பு வர
பேசிக்கொண்டே கணினியில் தேவையான விவரங்களை பார்த்து கொண்டிருந்தான். காலையில் சாப்பிட்டதுதான். நடுவில் டீ கூட அருந்தவில்லை. ஆனால் முகத்தில் சற்றும் களைப்பு தெரியாமல் எப்படி இவனால் இப்படி வேலை செய்ய முடிகிறது என அவள் ஆச்சரியத்தோடு அவனை பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் பார்வை அவள் புறம் திரும்ப அவளோ அவனை பார்த்து சிரிக்க, அந்த நேரத்தில் தேவாவிற்கு அது தேவையாக இருக்க அவனும் லேசான புன்னகையுடன் தனது இழுவை நாற்காலி மூலம் அவளின் அருகில் வந்தவன், ஏண்டா ரொம்ப பசிக்குதா? நீ கிளம்பி வீட்டுக்கு போகலாம் தானே என கரிசனத்துடன் கேட்டான் தேவா. இந்த நேரத்திலும் அவன் தன்னை அக்கறையாக விசாரிப்பது அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க, இல்ல ஆமா என்ற இரண்டு பக்கமும் தலையாட்டியவள், சாரியத்தான் என்றாள். எதுக்கு சாரி என அவன் கேட்க, இல்ல என்னால தானே இவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு. நான் மட்டும் ஊருக்கு போகாம இருந்திருந்தா நீங்க இங்கேயே இருந்திருப்பீங்க, இவ்வளோ டென்ஷன் இருந்திருக்காது. சாரியத்தான். அவளது இந்த பேச்சு அவனது கோபத்தை குறைக்க, ஆகா என்னது இது, என் அம்லு இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க என்றவன் சட்டென்ற முகம் கடினமுற, எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும் ரோஜா, அதை நாம தடுக்க முடியாது. இதுவும் நல்லதுக்குத்தான். எப்பவும் எதிராளியை நாம குறைவா எடை போடக்கூடாது. அதே நேரத்துல சாதாரண சாட்சின்னு நாம அசால்ட்டாகவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இதன் மூலமா நான் கத்துக்கிட்ட பாடம் என அழுத்தமாக சொன்னான். ஏன் அத்தா, நாம இந்த கேஸ்ல ஜெயிக்க வழியே இல்லையா என அவள் கவலையாக கேட்க, அவனது முகம் மாற, ஜெயிக்கணும் ரோஜா, நான் ஜெயிப்பேன். இன்னும் ஒரு வாய்தா இருக்கு. கண்டிப்பா நான் அதுக்குள்ள ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிடுவேன் என சொல்லும் போதே அவனது உறுதி அவளை வியக்க செய்தது. நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க அத்தான் என அவளும் சொல்ல, அவன் சிரித்து கொண்டே, இதெல்லாம் உன் அத்தானோட வேலை, நீ வேற எதுவும் நினைக்காம வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்கு என அவன் மென்மையாக சொன்னான். அவளோ, இல்லையத்தான், நீங்க இல்லாம நான் போக மாட்டேன் என சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பட்டாபி உள்ளே நுழைந்தான். அவர்கள் இருவரும் அருகருகே அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தவன் சற்று தயங்க, வா பட்டாபி என தேவா அழைக்க உள்ளே வந்து அந்த நகலை கொடுத்தான். சரி பட்டாபி, நீ கிளம்பு, மீதிய நாளை பார்த்து கொள்ளலாம் என அவனை அனுப்பிவிட்டு ரோஜாவிடம், நீயும் கிளம்பு ரோஜா, நான் வேலை முடிச்சிட்டு வருகிறேன் என்றான். அவளோ ஏதும் பேசாமல் தலை குனிந்தவாறே அமர்ந்திருக்க, அவனும் பட்டாபி கொண்டு வந்த நகல்களை பார்த்தவன், ஏதோ கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கிறது, பார்க்கலாம் என்றபடி எழுந்தவன், பிடிவாதம் ரோஜா உனக்கு என சொல்லியபடியே அவளையும் அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தான். வரும் வழியில் அவள் பலமுறை அவனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டாள். உள்ளே நுழைந்ததும் அவர்களுக்காக காத்திருந்த ரதி, என்னாச்சு அண்ணா, இவ்வளோ நேரம் ஆகிவிட்டது என்றாள். கொஞ்சம் வேலை ரதிமா, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் என சொல்லிவிட்டு ரோஜா என்றபடி திரும்ப, அவளோ சாப்பிட்டுட்டு போயிடலாமத்தான் என கெஞ்சுவது போல் சொல்ல, அவன் சரி என தலை அசைக்கும் முன்பே சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்திருந்தாள் ரோஜா. ரதி, ரோஜா மதியமும் சாப்பிடல, முதல்ல அவளுக்கு சாப்பாடு எடுத்து வை என்றான். ரோஜாவோ, உங்க அண்ணாவும் தான் சாப்பிடல, அவருக்கும் சாப்பாடு எடுத்து வை ரதி என சொல்ல, ஆஹா என்னப்பா நடக்குதுங்க, உங்களுக்காக நான் ஒருத்தி சாப்பிடாம இங்க இருக்க, அது உங்களுக்கு தெரியலையா என அவள் கிண்டலாக சொல்ல, என்னது நீ இன்னும் சாப்பிடலையா என கேட்ட தேவா, எத்தனை முறை சொல்லி இருக்க, நான் வர நேரமாகிவிட்டால் நீ சாப்பிட்டுன்னு, ஏன் ரதிமா இப்படி பண்ற என்றான். பின்னர் மூவரும் சேர்ந்து சாப்பிட, ரோஜா சாப்பிடுவதில் இருந்தே அவள் எந்த அளவு பசியோடு இருந்திருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்ட தேவா, இனி இதில் கவனமாக இருக்க வேண்டும் என நினைத்து கொண்டான். பின்னர் ரதி தன் அறைக்கு செல்ல இருவரும் மாடிக்கு சென்றனர். உள்ளே சென்றதும், ரோஜா, எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்கிறது, நான் ஒரு குளியல் போட்டுட்டு வந்துடுறேன், நீ தூங்குறதா இருந்தா தூங்கு என சொல்லிவிட்டு சென்றான். அவன் திரும்பி வந்து பார்த்தபோது அவள் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்க, காலையில் இருந்து அலுவலகத்திலேயே இருந்ததன் களைப்பு அவள் முகத்தில் தெரிய, அவள் அருகே வந்தவன் மெதுவாக அவள் தலையை தடவிக்கொண்டே, அழுத்தக்காரி, சொன்ன மாதிரியே என்னையும் கிளம்ப வச்சுட்ட என்று சொல்லிக்கொண்டே மெதுவாக அவள் உச்சந்தலையில் ஒரு முத்தமிட, அவளோ புரண்டு படுக்க
சட்டென்று அவளை விட்டு விலகியவன், இப்போதுதான் ஓரளவுக்கு தேறி வருகிறாள், மீண்டும் குழப்ப வேண்டாம் என்கிற முடிவோடு தனது கணினி அறை நோக்கி சென்றான். அதிகாலை 3 மணி அளவில் விழிப்பு வர கண் விழித்தவள் அருகில் தேவா இல்லாததை கண்டு சுற்றிலும் பார்க்க, கணினி அறையில் வெளிச்சம் இருப்பதை பார்த்து வேகமாக எழுந்து சென்றாள். அங்கு கணினி மேஜையின் மீது தேவா படுத்துறங்க அவன் அமர்ந்திருந்த நிலை பார்த்து அவளுக்கு பரிதாபமாக இருந்தது. எவ்வளோ நேரமா இப்படி தூங்குறாருன்னு தெரியலையே என்றபடி, அத்தா அத்தா என அவனை எழுப்பினாள். அவனோ பாதி தூக்கத்தில், இல்லை யுவரானர், இந்த சாட்சி எனது தரப்பில் இருந்தவர் என உளர, அவளோ என்னதிது, தூக்கத்திலையும் இதே நினப்பா என்றபடி அவனை பிடித்து உலுக்க, சட்டென்று கண் விழித்தவன், என்ன ரோஜா, நீ தூங்கலையா? போய் தூங்கு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன் என்றபடி மீண்டும் கணினியை ஆன் செய்ய, என்ன அத்தான் சொல்றீங்க, இப்ப விடிய போகுது, நீங்க இரவு முழுவதும் தூங்கலையா என்றாள். அவனது சிவந்த கண்களும் வீங்கிய முகமும் அவளுக்கு ஆம் என்று பதில் சொல்ல, அவனோ, என்ன அதுக்குள்ள விடிஞ்சிடுச்சா? சரி விடு, இந்த கேஸ் சம்பந்தமா 2-3 தகவல்கள் கிடைத்துள்ளன, அதை வைத்து ஜெயித்து விடலாம் என்று சந்தோஷமாக சொன்னான். அவளோ, என்னத்தான், அதற்காக இப்படியா நேரம் காலம் பார்க்காம வேலை செய்வீங்க? நீங்க முதல்ல எழுந்திருங்க, கொஞ்ச நேரம் வந்து படுங்க என அவனை உருட்டி மிரட்டி எழுப்பி படுக்கைக்கு அழைத்து வந்தாள். முதல்ல படுங்க நீங்க என அவள் மிரட்ட, ஆஹா என்னது இது, இப்படியெல்லாம் மிரட்ட ஆரம்பிச்சுட்டு, நீ இதுக்கு முன்னாடி வாத்தியார் வேலை பார்த்துட்டு இருந்தியா என அவன் கிண்டல் செய்தான். அவளோ, நான் என்னமோ பண்ண, நீங்க படுத்து தூங்குங்க முதல்ல என அவனை அதட்ட, சரி சரி என சிரித்து கொண்டே சொன்னவன், ரோஜா, அப்படியே அந்த கம்போர்ட்ல தலைவலி மருந்து இருக்கும், எடுத்துக்கொட என்றான். அதை எடுத்து வந்தவள், ஏன் அத்தா, ரொம்ப தலைவலிக்குதா என அக்கறையாக கேட்டாள். ஆமா ரோஜா, தாங்க முடியல, அதான் அப்படியே படுத்துட்டேன் என்றவன் அதை வாங்க கை நீட்ட, நான் தேய்ச்சி விடுறேன் அத்தான் என்றவள் அவனது நெற்றியில் அதை தேய்த்து விட, அவனோ, அம்மா வலிக்குதே என முனகினான். ரொம்ப வலிக்குதா? ஒன்னும் பண்ணாது, எல்லாம் சரியாயிடும், அதான் நான் மருந்து போடுறேன்னுல்ல, இப்ப அத்தானுக்கு வலியே தெரியாதாம், கண்ணை மூடி தூங்குவாராம் என அவள் சிறு குழந்தைக்கு சொல்வதைப் போல கொஞ்சல் மொழியில் சொல்ல, அந்த பேச்சில் மயங்கியவன், அம்லு, உன் மடியில நான் படுத்துக்கிறேன்டி என்றவன் அவள் பதிலை எதிர்பார்க்காமல் அவள் மடியில் தன் தலையை வைக்க, அவளோ அத்தா என ஏதோ சொல்ல வாய் திறக்கும் முன் அவள் இடுப்பை சேர்த்து அணைத்தவாறு கண் மூடினான். அதுவரை அவனிடம் நன்றாக பேசிக்கொண்டிருந்தவள் அவன் மடியில் தலை வைத்ததும் சற்று தடுமாற, அதோடு அவன் இடுப்பில் தன் கைகளை கட்டி கொண்டதும் அந்த வினாடி ஒரு சிலிர்ப்பு உடலில் தோன்ற, ஒரு மாதிரியான உணர்வு அவளுள் எழ அப்படியே அமர்ந்திருந்தாள். இதுவரை இவள் பாட்டி அம்மா மடியில் படுத்திருக்கிறாள். முதலாக இவள் மடியில் தேவா படுத்ததும் அவளை அறியாமல் ஒரு சந்தோஷம் வர, அவனது தொடுகை அவளது உணர்வுகளை தூண்டிவிட, மேலும் அனைவருக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கும் தேவா தனது மடியில் குழந்தை போல தனது இடுப்பை பிடித்து கொண்டு உறங்குவது அவளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்க, அந்த உணர்ச்சியின் வேகத்தில் குனிந்து அவனது நெற்றியில் ஒரு முத்தமிட்டாள் ரோஜா. சிறிது நேரம் அவன் முகத்தை பார்த்தபடியே அமர்ந்திருந்தவள் திருமணமானதிலிருந்து அவனது நடவடிக்கைகள் ஒவ்வொன்றாக நினைவில் வர, வேலை என்று வந்துவிட்டால் தீயாக வேலை செய்கிறான், அதே நேரம் சந்தோஷம் சல்லாபம் என்று வந்துவிட்டால் அதற்கு ஏற்றாற்போல நடந்து எல்லோரையும் கவர்ந்து விடுகிறான். டே ராகன், நீ பொல்லாத போக்கிரிடா என அவன் கன்னத்தை பிடித்து மெதுவாக கிள்ளியவள் பின்னர் அவனது கையை தனது இடுப்பிலிருந்து விலக்க முயற்சி செய்ய, அதுவோ இரும்பு பிடியாக இருந்தது. அவள் சிரித்து கொண்டே, எப்படியோ என்ன உன் பிடிக்குள்ள கொண்டு வந்துட்டடா நீ என சொன்னவள் அவன் அருகிலேயே சரிந்து படுத்தாள். அவன் அருகில் படுத்தவள் அவனது ஸ்பரிசம் அவளை இம்சிக்க சற்று தடுமாறி போனாள். மேலும் வயதின் உணர்வு வேறு அவளை ஆட்டுவிக்க, தானாகவே அவனோடு நெருங்கி படுத்தவள் இனியும் விழித்திருந்தால் நல்லதல்ல என எண்ணி கண்ணை இறுக மூடினாள். கனவில் அவனது முகம் மீண்டும் மீண்டும் வந்தது. 6 அடிக்கு அதிகமான உயரமும்
அதற்கு ஏற்றாற் போன்ற அகன்ற தோள்களும் கம்பீரமான தோற்றமும் இறுக்கமான முகமும் பேசும் கண்களும் கூர்மையான நாசியும் விரிந்த மார்பும் நீண்ட கை கால்களும் கொண்ட அவனது தோற்றம் அவளை ஈர்க்க, அதையெல்லாம் மீறும் வண்ணம் அவனது உழைப்பும் தன்னம்பிக்கையும் அவள் மனதில் நிறைய, டே ராகன், ஐ லவ் யூடா என கனவில் முத்தம் கொடுப்பதாக நினைத்து அருகில் இருக்கும் அவனது கன்னத்தில் கொடுத்துவிட, அடுத்த நொடி அவளது இதழ் அவனது இதழின் சிறைக்குள் இருந்தது. சில மணித்துளிகள் கடந்த பின்பே அவள் நடப்பதை உணர்ந்து தேவா முகம் பார்க்க, அவன் கண்கள் மூடியபடியே இருக்க அவள் புரியாமல் விழித்தாள். சட்டென்று அவளை விடுவித்தவன் அவளை இறுக்கி அடைத்தபடியே மீண்டும் உறங்கி போனான். அந்த அணைப்பின் வேகம் அவளுக்கு மூச்சு முட்டுவது போல இருந்தாலும் சுகமாக இருந்தது. ஆனால் தேவாவோ கண்களை திறக்கவில்லை. இவன் தெரிந்து செய்கிறானா, இல்லை தெரியாமல் தூக்கத்தில் இது போல செய்கிறானா என அவளுக்கு சந்தேகம் வந்துவிட, மெதுவாக அவன் மூச்சு காற்றில் கை வைத்தாள். அது சீராக வந்து கொண்டிருந்தது. அப்பா என நிம்மதி அடைந்தவள், அவனும் கனவில் ஏதாவது பண்ணுவதாக நினைத்து இப்படி நடந்து கொண்டிருப்பான் என தனக்குத்தானே சமாதானம் சொன்னவள் மீண்டும் அவனது அணைப்புக்குள்ளே படுத்து கொண்டாள். சிறிது நேரத்தில் அவனது அணைப்பின் சுகமோ இல்லை அவனது முத்தத்தின் இதமோ அவளுக்கு உறக்கம் வந்துவிட நன்றாக உறங்கி போனாள். மெதுவாக கண் விழித்த தேவா இதழில் ஒரு மந்திர புன்னகையுடன் அவளை பார்த்தவன், அம்லு, ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு மருந்து உன்கிட்ட இருக்கு, அதுவும் உன் இதழில் என நான் நினைக்கவே இல்லை. இவ்ளோ ஆசைகளை மனசுல வச்சுக்கிட்டு என்னை தவிக்க வச்சுட்ட நீ. ராகன்னு பேர் சொல்லி கூப்பிடுற நீ. இனி பார் உன் ராகனின் ஆட்டத்தை என தனக்குள் சொல்லியவாறே ஒரு வேகத்தில் அவளது கன்னத்தில் அழுத்தி முத்தமிட்டான். அவளோ தூக்கத்தில் புரண்டு அவனிடமிருந்து சற்று விலக வேகமாக மீண்டும் அவளை அணைத்தபடி உறங்கி போனான். இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்தபடி உறங்க அன்றைய பொழுது இருவருக்குமே சுகமாக விடிய முதலில் கண் விழித்தது தேவாதான். அருகில் இருக்கும் தன் அவளை சில மணித்துளிகள் ரசித்தவன் பின்னர் மணியை பார்க்க அது 8 என காட்ட வேகமாக எழுந்தவன் குளித்து விரைவாக கிளம்பினான். தண்ணீர் விழும் சத்தம் கேட்டு எழுந்த ரோஜா அவன் அருகில் இல்லாததை பார்த்தவள், தலைவலியோடு படுத்து இருந்தவன் எழுந்து விட்டான், நான் தான் வெகு நேரம் தூங்கிவிட்டேன் போல என்றபடி எழுந்தவள் படுக்கையை மடித்து வைக்க அதற்குள் குளித்துவிட்டு தேவா வெளியே வந்தான். அவனது சோப்பின் நறுமணமும் முகத்தில் ஆங்காங்கே இருக்கும் நீர்த்திவலையையும் கண்டவள் அவனை ரசித்து கொண்டே நிற்க, தேவா தனது புருவத்தை உயர்த்தி என்னவென்று கேட்க சட்டென்று முகம் சிவக்க தலை குனிந்தாள். அவளது வெட்கம் அவனுக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்க அவளின் அருகில் அவன் நெருங்கி வர அவளோ லேசான நடுக்கத்துடன் நிற்க, அவள் அருகில் முத்தம் இடுவது போல் வந்தவன் சட்டென்று தலையை ஆட்டியவன் அதில் உள்ள நீர்த்திவலைகள் அவள் முகம் எங்கும் தெறிக்க அவளது உடல் சிலிர்க்க தடுமாறி பின்னால் சென்றாள். அவளது தடுமாற்றத்தை மனதிற்குள் ரசித்தவன் அவளிடம், தேங்க்ஸ் ரோஜா, உன்னாலதான் எனக்கு தலைவலி சரியாச்சு, படுத்த உடனே தூங்கிட்ட, என்ன நடந்ததுன்னே தெரியல, அதுக்குத்தான் இப்படி நன்றி சொன்னேன் என மீண்டும் தலையாட்டியபடியே சிரித்து கொண்டே சொன்னான். எங்கே இரவு நடந்தது எல்லாம் இவனுக்கு தெரிந்து விட்டதோ, அதனால் தான் அருகில் வருகிறானோ என அவள் மனம் கலக்கமுற்று நடுக்கத்துடன் நிற்க, அவனோ தேங்க்ஸ் சொல்வதற்காக அப்படி செய்தேன் என சொன்னவுடன், நல்ல வேளை இவனுக்கு இரவு நடந்தது எதுவும் நினைவில் இல்லை, தப்பித்தோம், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் நானே காட்டி கொடுத்து விடுவேன் என நினைத்தவள் வேகமாக, பரவாயில்லாத்தா, கொஞ்ச நேரம் பொறுங்கள், நானும் குளித்துவிட்டு வந்து விடுகிறேன் என சொல்லி வேகமாக அவனிடமிருந்து தப்பி குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். அவள் அலுவலகம் வருவதாக சொல்ல, வேண்டாம், நேற்று போல எனக்கு வேலை அதிகமாக இருக்கும், உன்னை கவனிக்க முடியாது, நீயும் சாப்பிடாமல் இருப்பாய் என தேவா சொல்லியும் அவள் அடம் பிடித்து அவனுடன் சென்றாள். பூவுக்குள் பூகம்பம், என் மனதின் உள்ளே ஆரம்பம், என் இதயத்திரை மெல்ல விலக நீ எனக்குள்ளே நுழைந்து விட்டாய், பொல்லாத கள்ளனடா நீ, இனி அணை போட்டு தடுத்தாலும் நிற்காது எந்த நண்பு, நினைக்கும் போதே ஒரு சிலிர்ப்பு, என் உள்ளே ஒரு பரவசம், காத்திருக்கிறேனடா
உந்தன் காதலில் மூழ்கி முத்தெடுக்க. முக்கியமான அறுவை சிகிச்சையில் மருத்துவ கல்லூரி மாணவர்கள் அனைவரும் குழுமி இருந்தனர். அப்போது ரதியை பார்க்க யாரோ வந்திருப்பதாக ஒருவர் வந்து சொல்ல, யாராக இருக்கும் என்ற யோசனையோடு சென்றவள் அங்கு ராம் அவளை பார்த்தவாறே நின்று கொண்டிருந்தான். ராமை பார்த்ததும் இதயம் வேகமாக துடிக்க, உடலில் பதட்டம் தோன்ற, கண்களில் ஒரு பயத்தோடு பார்த்தாள் ரதி. அவனோ அவளை தூரத்தில் இருந்து வரும்போதே கவனித்தவன். அவளின் மாற்றங்கள் அவனுக்கு வேதனையை ஏற்படுத்த, என்னை கண்டு ஏன் பயப்படுகிறாய் முல்லை மலர் என மனதிற்குள்ளேயே புலம்பியவன். ஆனால் முகத்தில் எந்த உணர்வையும் வெளிப்படுத்தாமல் அமைதியாக நின்றிருந்தான். அவனது பார்வை அவளை துளைக்க, அவளும் அமைதியாகவே அவன் அருகில் வந்து நின்றாள். அதற்குள் அங்கு வந்த மருத்துவ ஆசிரியர் ஒருவர், என்ன சார் இந்த பக்கம், ஏதாவது கேஸ் விஷயமா என ரதியை ஒரு மாதிரி பார்த்து கொண்டே கேட்டார். அவனோ, இல்ல சார், என்னோட கசின் பார்த்துட்டு போகலாம்னு வந்த என சிரித்து கொண்டே சொல்ல, அவரும் தலை அசைத்தபடி சென்று விட்டார். ரதி, கொஞ்சம் உன் கூட பேசணும், வா போகலாம் என்றான் ராம். அவளோ சுற்றிலும் பார்வையை ஓட விட்டவள், எதுவாக இருந்தாலும் இங்கேயே பேசுங்க, எனக்கு கிளாஸ் இருக்கு என எரிச்சலாக சொன்னாள். நான் பேச ரெடி, ஆனா இப்ப நீயே பார்த்த இல்ல, ஏதோ கேஸ் விஷயமா உங்ககிட்ட விசாரிக்கிறதா நினைச்சுக்குவாங்க. உனக்கு சரினா எனக்கும் சரிதான் என அசால்ட்டாக சொன்னான் ராம். மிரண்டு அவனை நிமிர்ந்து பார்த்தவள், என்ன நீங்க இப்படியெல்லாம் மிரட்டுறீங்க, நான் வரமாட்டேன், நான் இப்போ அண்ணனுக்கு ஃபோன் பண்றேன் என கோபமாக மிரட்டுவது போல் சொல்ல, அவனோ, நல்லதா போச்சு, நீ ஃபோன் பண்ணு, எப்படி இருந்தாலும் நம்ம விஷயம் அவனுக்கு தெரியத்தானே போகுது, அது இப்பவே தெரிஞ்சாலும் எனக்கு சந்தோஷந்தான் என சொல்லிவிட்டு அருகில் இருக்கும் நாற்காலியில் அமர்ந்தான். நீங்க வம்பு பண்றதுக்குன்னே வந்திருக்கீங்களா என்றவள் சட்டென்று பேச்சின் சுதி குறைந்து, ப்ளீஸ் ராம் என விட்டுருங்க, இது நமக்கு ஒத்து வராது என கெஞ்சுவது போல சொன்னாள். அத நாம பேசி முடிவு பண்ணிக்கலாம் வா என அவள் பதிலை எதிர்பாராமல் கையை பிடித்து அவன் இழுத்தான். அங்கு இருப்பவர்கள் அவளை ஒரு மாதிரியாக பார்க்க, அவளோ, என்ன பண்றீங்க, முதல்ல கையை எடுங்க, நானே வரேன் என சொன்னவள் வேகமாக அவன் பிடியில் இருந்து கையை உருவி அவன் பின்னே அமைதியாக நடந்தாள். அவளை அருகில் இருக்கும் கோயிலுக்கு அழைத்து சென்றவன் அங்கு அதிக கூட்டம் இல்லாததால் உள்ளே சென்ற கடவுளை வணங்கிவிட்டு வெளியே வந்து இருவரும் அமர்ந்தனர். என்ன இது, இப்படி பண்றீங்க, நான் தான் என் முடிவை சொல்லிட்டேன் இல்லையா, மறுபடியும் ஏன் தொல்லை பண்றீங்க என அவள் ராமை பார்த்து சலிப்புடன் கேட்டாள். அவனோ ஏதும் பதில் பேசாமல் அமைதியாக இருந்தான். ரோஜா சொன்னதை அவனும் 2 நாட்களாக யோசித்து பார்த்தான். ஆனால் ரதியிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஏனோ அவன் மனம் அவளின் அருகாமைக்காக ஏங்க. என்று அலுவலகம் வந்த பின்பும் அவள் நினைவே சுற்றி வர அங்கு விடுப்பு கடிதம் கொடுத்துவிட்டு ரதியை பார்க்க கல்லூரிக்கே வந்துவிட்டான். இதுவரை இருந்த வேகம் அவளை பார்த்தவுடன் மாயமாக மறைந்து போக, அவள் திட்டுவது அவனுக்கு அவள் கொஞ்சுவது போல் தோன்ற அமைதியாக அவள் பேசுவதையே பார்த்து கொண்டிருந்தான். அவனிடம் கெஞ்சி பின்பு கோபமாக திட்டி பின்பு மரியாதை இல்லாமல் பேசிய பிறகும் அவன் பதில் சொல்லாமல் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த ரதி குழம்பி போய் அவளே அமைதியானாள். அவள் பேச்சை நிறுத்தியதும் அவன் சிரித்து கொண்டே, உனக்கு ழா வராதா ரதி என கேட்க, முதலில் அவன் என்ன கேட்கிறான் என புரியாமல் விழித்தவள் பின்னர் அவனது கேள்வி புரிய, நான் உங்களை திட்டிக்கிட்டு இருக்க, நீங்க எதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என கோபமாக கேட்டாள். அவனோ அதை கண்டு கொள்ளாமல், இங்க பாரு முல்லை மலர், தமிழ் நல்லா கத்துக்கோ, அப்பதான் நம்ம குழந்தைக்கு தாலாட்டு பாட முடியும். நீ தப்பா பாடி அதை கேட்டு என் பொண்ணு நாளைக்கு அவ பாடும்போது தப்பு வந்துச்சுன்னா அது நல்லா இருக்காதுல்ல என அவன் சொல்லிக்கொண்டே போக, ஐயோ நீங்க என்ன லூசா, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா என எரிச்சலுடன் அவன் முகத்தை பார்த்தவள் அவனது புன்னகை அவளது கோபத்தை குறைக்க மெதுவாக அவனிடம், இங்க பாருங்க ராம், நீங்க இங்க இருக்கிற பதவிக்கு நீங்க இப்படி நடந்துக்கிறது நல்லாவா இருக்கு? எனக்கும் உங்களுக்கும் எப்பவும் ஒத்து வராது. அது மட்டும் இல்லாம நான் திருமணமே செஞ்சுக்க போறதில்ல. என் வாழ்க்கையை நான் மருத்துவத்துறைக்கே அர்ப்பணிக்கலாம்னு இருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க என்ன என அவனிடம் கெஞ்சுவது போல சொன்னாள்.
அவளின் இந்த அமைதியான பேச்சு அவன் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்க அவளின் கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் அடக்கி கொண்டவன், உனது விரல்கள் எல்லாம் மென்மையாக இருக்கிறது, உன்னைப் போலவே என அதுதான் முக்கியம் போல சொன்னதும் உடனே அவள் வேகமாக அவன் கைகளுக்குள் இருந்து தனது கைகளை இழுக்க அவனோ இறுக்கமாக பிடித்து கொண்டான். என்ன இது, வேண்டாம், என்னால் முடியல என சொல்லும் போதே கண்களில் கண்ணீர் நின்றது. என்னாலையும் தான் முடியல ரதி, இப்படியெல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு அறிவுக்கு தெரியுது. ஆனா காதல் கொண்ட இந்த மனசுக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணட்டும்? நீ சொல்றது சரிதான். எனது பதவிக்கு இது அழகில்லைதான். ஆனா காதல்னு வந்துட்டா பதவி, பணம், அந்தஸ்து எல்லாம் மறந்து போயிடுது. எனக்கு இப்போது இவையெல்லாம் தேவையில்லை. நீ மட்டும் இருந்தால் போதும் என சொன்னவன் அவளது கைகளை எடுத்து தனது நெஞ்சில் வைத்தவன், எனது இதய துடிப்பை கேட்டு பாரதி, அது முல்லை மலர்னு உன் பெயரை மட்டும்தான் சொல்லும். நீ என்ன புரிஞ்சுக்கோ குட்டிமா. நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைத்தே பார்க்க முடியவில்லை. உனக்கு வேண்டுமானால் நான் சொல்வது உளறுவது போல் இருக்கலாம். ஆனால் இது வாயில் இருந்து வரும் வார்த்தை அல்ல, இங்கிருந்து என தனது நெஞ்சை தொட்டு காட்டியவன், புரிஞ்சுக்க முயற்சி பண்ண முல்லை மலர் என அவனும் தனது மனதில் உள்ளதை அவளுக்கு புரியும் வண்ணம் விளக்கமாக எடுத்து கூறினான். இருவரும் தங்கள் மனதில் உள்ளதை தெளிவாக சொல்ல ராம் பேசியதும் அவனது குரலில் இருந்த ஏக்கமும் காதலும் ரதியின் மனதை ஊடுருவ அவனது பேச்சில் தன்னை மறந்து ராம் என அவன் தோளில் சாய்ந்தவள் கண்ணீர் அருவி போல் கொட்ட, ஏன் ராம் என்னை இப்படி சித்திரவதை பண்றீங்க? என்னாலையும் முடியல ராம். ஆனா உங்களுக்கு என்னை விட நல்ல துணை கிடைப்பாங்க. நான் வேண்டாம் ராம் என அவள் வார்த்தைக்கு வார்த்தை ராம் ராம் என சொல்ல அவனோ சிறகில்லாமல் வானத்தில் பறந்தான். அவளின் தலையோடு தன் தலையை முட்டியவன், எனக்கு வேறு துணை தேவையில்லை, இந்த முல்லை மலர் மட்டும் இருந்தால் போதும் என சிரித்து கொண்டே சொன்னவன், இன்றைக்கு இது போதும் ரதி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நீ என்னை எப்போது வேண்டுமானாலும் காதலி. ஆனால் என் காதலை புரிந்து கொண்டாயல்லவா? அது போதும். இதற்காகத்தான் நான் உன்னை இங்கு அழைத்து வந்தேன். இனி நாம் கிளம்பலாம் என்றவன், ஆமா, உனது போன் நம்பர் என்ன என கேட்டான். எதற்கு அதெல்லாம்? நான் தரமாட்டேன். என்னிடம் அலைபேசியே இல்லை என சொல்லிவிட்டு அவள் முகத்தை திருப்பிக் கொள்ள, போலீஸ்காரனிடமே ஏமாற்று வேலையா என சிரித்தவன், சரி வேண்டாம், இது எனது எண் என்றவன் தனது நம்பரை அவளுக்கு கொடுக்க அவளோ அதை வாங்காமல் அப்படியே நிற்க அவளது கை பையில் அதை போட்டான் ராம். பின்னர் அவளை கல்லூரிக்கே அழைத்து வந்தவன் அவள் இறங்கியதும், இங்கு பார் முல்லை மலர், இன்று இரவு நீ என்னிடம் போனில் பேசுகிறாய், இல்லை நாளை நான் இதே போல கல்லூரிக்கு வந்து விடுவேன் என மிரட்டிவிட்டு சென்றான். முதல் நாள் போல இன்றும் அந்த கேஸ் தொடர்பான வேலைகளில் தேவா மூழ்கி இருக்க ரோஜாவும் அவனை தொந்தரவு செய்யாமல் நேற்று படித்த விவரங்களை மீண்டும் படித்து கொண்டிருந்தாள். என்ன ரோஜா, உனக்கு பொழுது போகலையா? அதையே திருப்பி திருப்பி படிக்கிற? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அந்த சாட்சிக்கு எல்லாம் 2ஆம் கட்ட விசாரணை முடிந்து விட்டது. இவன் ஒருவன் மட்டுமே முதல் முறை சொன்னதோடு அப்படியே இருக்கு. முக்கியமான சாட்சி என்பதால் சார்தான் கடைசியாக இவனை விசாரிக்கலாம் என்றார். ஆனால் என நிறுத்தியவன், பழைய ரெக்கார்டுகளை பார்க்கிறப்போ இது போன்ற கேஸ்களில் கடைசி நேரத்தில் சாட்சி மாறும்போது மற்ற சாட்சிகளையும் கவனித்துத்தான் தீர்ப்பு வழங்கி இருக்கின்றனர். அதை வைத்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறது. மற்றதை நீதிபதிதான் முடிவு செய்ய வேண்டும் என்றான் பட்டாபி. அவள் தலை அசைத்து கொண்டே அதை மீண்டும் மீண்டும் படித்து பார்த்து கொண்டிருந்தாள். அதில் அவளுக்கு சில விவரங்கள் குழப்பமாக இருக்க அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு தேவாவின் அறைக்கு சென்றாள் ரோஜா. அங்கு அவனோ கேஸ் தொடர்பான விவரங்களை பார்த்து கொண்டு பிஸியாக இருந்தான். உள்ளே நுழைந்தவள், சார் சார் என அழைக்க சலித்து கொண்டே நிமிர்ந்து பார்த்தவன், என்ன ரோஜா, என்ன வேணும்? தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாதே. கொஞ்சம் உனது இடத்திற்கு போ, எனக்கு நிறைய வேலை இருக்கிறது என சொல்லிக்கொண்டே தனது வேலையை தொடர்ந்தான். இல்லை சார், எனக்கு ஒரு சந்தேகம், அதான் என அவள் நிற்க, ஏன் இப்படி பண்ணுகிறாய் ரோஜா? நான் தான் சொல்கிறேன் அல்லவா வேலை இருக்கிறது என்று.
நீ முதலில் இங்கிருந்து கிளம்பு என அவன் முகத்தை சுள் என்று காட்ட அவள் தலை குனிந்து கொண்டே அமைதியாக வெளியே வந்தாள். பின்னர் மதியம் அவள் மறுத்தும் அவளை கட்டாயப்படுத்தி வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் தேவா. இங்கு ராமிடம் பேசிவிட்டு வந்தவள் வகுப்புக்குள் வந்ததும் படிப்பில் மூழ்கிவிட அவன் சொன்னதை மறந்தே போனாள் ரதி. இரவு தேவா தாமதமாக வர ரோஜா ரதி இருவருமே உறங்கி இருந்தனர். மறுநாள் கண் விழித்தவள் அருகில் தேவா உறங்குவதைக் கண்டதும், இவன் எப்போது வந்தான்? அச்சோ, இரவு சாப்பிட்டானா இல்லையா என புலம்பியவாறே வேகமாக எழுந்தவள் சமையல் அறைக்கு சென்று காஃபி பொடியை தேடிக்கொண்டிருக்க, அப்போது அங்கு வந்த ரதி, என்ன வேண்டும் ரோஜா என கேட்க, அவள் காஃபி என்றதும் அவளுக்கு எடுத்து கொடுத்து தேவாவிற்கு எப்படி போட வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தாள். அண்ணாக்கு எப்பவும் டிகாக்ஷன் கொஞ்சம் திக்கா இருக்கணும் ரோஜா என்று சொன்னாள் ரதி. அதை எடுத்துக்கொண்டு மேலே சென்றவள் படுக்கையில் அவன் இல்லாததை பார்க்க, குளியல் அறையில் சத்தம் கேட்கவும், அப்பா ஐயா செம ஸ்பீடான பார்ட்டி தான் என மனதிற்குள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வேகமாக வெளியே வந்தவன், நேற்று போல அவன் ஏதாவது செய்வானோ என அவள் சற்று மிரள, அவனோ அவள் இருப்பதை கூட கவனிக்காமல் வேகமாக கிளம்பினான். அத்தா காஃபி என அவள் சொல்ல வேகமாக அதை வாங்கி குடித்தவன் தேங்க்ஸ் கூட சொல்லாமல் மீண்டும் தனது வேலையை தொடர்ந்தான். என்ன அத்தா இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறீங்க என கேட்டாள் ரோஜா. இன்னைக்கு மாணிக்கம் கேஸ் கோர்ட்டுக்கு வருது ரோஜா, எல்லாமே ரெடி பண்ணணும். நானும் ஓரளவு தயாராகத்தான் இருக்கேன். எதிர்த்தரப்பு சாட்சி பலமா இருக்கு, பார்க்கலாம் என்றான். சாரி அத்தா என அவள் மறுபடியும் ஆரம்பிக்க, அவன் ஏதும் சொல்லாமல் தனது பையில் எல்லாம் எடுத்து வைத்து கொண்டிருந்தான். அவன் கிளம்புவதை பார்த்து கொண்டிருந்தவள், அத்தா நானும் உங்களோட கோர்ட்டுக்கு வரட்டுமா என்று தயங்கி தயங்கி கேட்டாள். நீ வேண்டாம் ரோஜா, நான் பாத்துக்கிறேன் என சொல்லிக்கொண்டே நிமிர்ந்து பார்த்தவன் அவள் கெஞ்சலோடு அவனை பார்க்க, சரி சீக்கிரம் கிளம்பி வா என்றான். வேகமாக கிளம்பி வந்தவள், போகலாமத்தான், நான் ரெடி என்றாள். இருவரும் ரதியிடம் சொல்லிவிட்டு கிளம்ப, அவளோ காலை டிஃபன் ரெடியாகி விட்டது, சாப்பிட்டு செல்லுங்கள் என்றாள். இல்ல ரதிமா, எனக்கு எதுவும் வேண்டாம். ரோஜா நீ வேணும்னா சாப்பிட்டுட்டு வா என்றான். அவளும் வேண்டாம் என சொல்லிவிட்டு அவன் பின்னால் நடந்தவள் காரில் ஏறிய பிறகு, ஒரு நிமிடமத்தான், இதோ வந்து விடுகிறேன் என சொல்லிவிட்டு வேகமாக வீட்டிற்குள் சென்றாள். அவனோ கேஸ் பற்றிய நினைப்பில் இருந்தவன். இவள் இதுபோல் தாமதம் பண்ண அவனுக்கு எரிச்சல் வர, அவள் ஒரு ஃபைலை எடுத்துக்கொண்டு வந்தவள், சாரி அத்தா இத மறந்துட்டேன் என சொல்லியபடி உள்ளே அமர்ந்தாள். இதுக்குத்தான் சொன்ன நீ வர வேண்டாம்னு. இப்போ இது ரொம்ப முக்கியமா? கிளம்பும் போது இப்படி லேட் பண்ற நீ என அவளை திட்டியவாறே வண்டியை செலுத்தினான். அவளோ சாரி அத்தா என தலை குனிந்து கொண்டே சொன்னவள். அதற்கு பிறகு அவனிடம் ஏதும் பேசவில்லை. அலுவலகத்திற்கு சென்று பட்டாபியை அழைத்து கொண்டு நீதிமன்றம் சென்றான் தேவா. வெகு நாட்களுக்கு பிறகு நீதிமன்றம் வருகிறாள் ரோஜா. தேவாவை பார்த்ததும் வக்கீல்கள் அவனுக்கு வணக்கம் சொல்ல, அவனும் தலையசைத்தவாறே தனது அலுவலக அறைக்கு வந்தான். சிறிது நேரத்தில் அங்கு வந்த நாதன் பட்டாபியிடம், தேவா எங்க என கேட்க, சார் உள்ள இருக்கார், ஆனா யார் வந்தாலும் உள்ள அனுமதிக்க வேண்டாம்னு சொல்லி இருக்கார் என்றான். அதற்குள் இன்னொரு வக்கீல் உள்ளே வந்தவர் வந்தவுடன், என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? நம்ம தேவா சார் எப்போதும் கவனத்துடன் இருப்பார், எப்படி இந்த சாட்சியை நழுவ விட்டார் என கேட்டவர், இன்றைய நீதிமன்ற விவாதத்தை எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சட்டத்தின் அனைத்து நுணுக்கங்களையும் தனது சட்டை பையில் வைத்திருக்கும் மிஸ்டர் ராகதேவனா, இல்லை அதிக அனுபவமும் திறமையும் பலமான சாட்சிகளும் உள்ள எதிர்த்தரப்பா? யாருக்கு வெற்றி கிடைக்கும்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க என அவர் பீதியை கிளப்பிவிட, நாதனும், நானும் கேள்விப்பட்டேன், ஒரு போட்டியே நடந்திருக்கு. தேவா ஜெயிப்பார்னு ஒரு சிலரும் தோற்பார்னு ஒரு சிலரும் வெட்கட்டி இருக்காங்களாம் என்றான். மேலும் சிலர் வந்து பட்டாபியிடம் பல கதைகளை சொல்லிவிட்டு போக, நல்ல வேளை சார் யாரையும் சந்திக்க மறுத்திருந்தார், இல்லையென்றால் அவரையும் குழப்பி இருப்பார்கள் என்றான் பட்டாபி. இதையெல்லாம் கேட்க கேட்க ரோஜாவிற்கோ மனதில் பெரிய பதட்டம் உருவாகியது.
எப்படியாவது இவர் ஜெயித்து விட வேண்டும் என அவள் அனைத்து கடவுளிடமும் வேண்டிக் கொண்டிருந்தாள். அடுத்தது மாணிக்கம் வழக்கு என்று சொன்ன பிறகே தேவா தனது அறையில் இருந்து வெளியே வந்தான். மனதில் 1000 போராட்டம் இருந்தாலும் எப்போதும் போல நிமிர்ந்த நடையுடன் முகத்தில் புன்னகை தவழ தனது நாற்காலியில் சென்று கம்பீரமாக அமர்ந்தான் தேவா. அவனது எதிர்த்தரப்பு வக்கீல் அவனை பார்த்து நக்கலாக சிரிக்க, அவனோ அதற்கும் தனது சிரிப்பை மட்டுமே பதிலாக தந்தபடி அமர்ந்திருந்தான். அவனது நிமிர்வும் முதல் 2 சாட்சிகளை அவன் கண்டு கொள்ளாமல் இருந்ததையும் பார்த்து அவர்களே குழம்பி விட்டனர். தோற்று விடுவோம் என தெரிந்தும் இவன் எப்படி இப்படி அமர்ந்திருக்கிறான் என புரியாமல் தவித்தனர். இதுதான் தேவா. எந்த ஒரு விஷயத்தையும் சட்டென்று தாக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை குழப்பி அவர்கள் அசந்த நேரத்தில் தனது வாதத்தின் மூலம் வென்று விடுவான். இரு தரப்பினரிடையே கடுமையான விவாதம் ஆரம்பிக்க தேவாவின் கேள்விகளில் எதிர்த்தரப்பு சாட்சிகள் திணறிப் போயினர். எதிர்த்தரப்பினரும் அவனுக்கு ஈடு கொடுத்து வாதம் செய்தனர். நீதிபதியே சில நிமிடம் இவர்களது கேள்வி திறனை பார்த்து அசந்து விட்டார். இவர்களை இப்படியே பேசவிட்டால் மறுபடியும் கேஸ் ஆரம்பத்தில் இருந்து தொடங்க வேண்டும் என்று நினைத்தவர், இந்த கேஸ் தொடர்பான கால அவகாசம் முடிந்து விட்டது, அதனால் விரைவில் உங்கள் விவாதத்தை சுருக்கமாக முடியுங்கள் என்றவர் இடைவேளை முடிந்ததும் மீண்டும் விவாதம் தொடரும் என்றார். தேவா வெளியே வரவும் ஒரு சிலர் சாட்சிகளிடம் நீங்கள் கேட்ட கேள்வி அருமை சார் என புகழ, ஒரு சிலரோ என்ன தேவா சார், கடைசியில பனங்காட்டு நரி கதை போலதானா உங்கள் நிலைமை என சொல்லி சிரிக்க, தேவாவின் கட்சிக்காரர் மாணிக்கம் அவன் அருகில் வந்து, சார் எல்லாரும் என்னென்னவோ சொல்றாங்க, சொத்தையெல்லாம் வித்துத்தான் இந்த கேஸை நடத்துறேன், நான் உங்களை நம்புறேன், ஜெயிச்சிடுவோம் இல்ல என கவலையுடன் கேட்டார். அவரது தோளில் கை வைத்த தேவா, நம்பிக்கை மோசம் என்பது எனக்கு பிடிக்காத ஒன்று, கண்டிப்பாக ஜெயித்து விடுவோம் என அழுத்தமாக சொன்னவன், நீங்கள் நிம்மதியாக இருங்கள் என சொல்லிவிட்டு தனது அலுவலகத்திற்கு வந்தவன் மீண்டும் வழக்கு தொடர்பான தகவல்களை படித்து பார்த்தான். அவன் பின்னே வந்த பட்டாபியும் ரோஜாவும் அவன் எதிரில் நிற்க, பட்டாபி நீ சென்று நாதனை அழைத்து வா என்றான். அவன் சென்றுவிட ரோஜா மட்டும் நின்று கொண்டிருந்தாள். அவள் முகம் கவலையில் வாடியிருக்க அவளை பார்த்தவன் லேசாக சிரித்தபடி, என்ன ரோஜா, பசிக்கிறதா, டீ வடை வேண்டுமா என கேட்டான். அவளோ, எப்படியத்தான் இந்த சூழ்நிலையிலும் உங்களால் இப்படி இருக்க முடிகிறது, எப்படி சமாளிக்க போறீங்க என அவள் அழுவது போல கேட்க, எனக்கே தெரியாது, நம்மிடம் சாட்சிகள் பலம் இல்லை என்று, அப்புறம் எப்படி இவ்வளோ நம்பிக்கையா இருக்கீங்க என கேள்வியுடன் அவனை பார்க்க, அவனோ லேசாக சிரித்தபடி ரோஜாவின் அருகில் வந்தவன், ரோஜா, வக்கீல் தொழில் என்பது சாதாரண தொழில் மாதிரி கிடையாது. ஒரு வழக்கில் எந்த நேரமும் எந்த நொடியிலும் மாற்றம் வரலாம். போன வாரம் வரை நமது சாட்சியாக இருந்தவன் இப்போது எதிர்த்தரப்பிற்கு மாறவில்லையா? அது போலத்தான் வக்கீல் எப்போதும் தனது வாத திறமையில் நம்பிக்கை வைக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் மீது வைக்க கூடாது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. சாட்சி என்பவன் அடையாளமே தவிர அவனை ஆட்டுவிப்பவனும் வக்கீல்தான் என சிரித்து கொண்டே சொன்னவன், எதிரியின் சாட்சியில் இருந்து கூட நமக்கு தேவையான விளக்கங்களை நாம் எடுக்கலாம். அதற்கு சூழ்நிலையை தன் வசப்படுத்தும் திறன் இருந்தால் போதும். இப்போதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நான் ஜெயிப்பேன் என்ற அவனின் அழுத்தமான வார்த்தைகள் அவனது உறுதியை வெளிப்படுத்தின. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.